நெக்ஸ்டன் நேர்கள் அனைவருக்கும் எனது இனிய வணக்கம். நான் உங்கள் வாழ்க நலமுடன் ஜோதிடர் டிஜே சுந்தரபாண்டி. இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, பொதுவாகவே பார்த்திங்கன்னா நம்மளுடைய நவகிரகத்தில் சுப கிரகமான குரு பகவானை பற்றி பார்க்க போகிறோம். அப்போ நவகிரகங்கள்னு சொல்லி சொல்லும்போது பார்த்திங்கன்னா 2 கிரகங்கள் நிழல் கிரகங்கள், 7 கிரகங்களில் மிக என்ன சொல்கிறேன்னா ஒரு சுபத்தன்மை கொண்ட கிரகம் அப்படின்னா நம்முடைய குரு பகவான் தான். ஸோ அப்படிப்பட்ட குரு பகவான் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா காலச்சக்கரத்துக்கு 3ஆம் இடத்துல மிதுன ராசியில் இருக்கிற குரு பகவான் தற்போது இந்த ஜூன் மாதத்தில் 2026 கடக ராசியை நோக்கி பயணிக்கிறார். ஒவ்வொரு வருடமும் அவர் ஒரு ராசியிலேருந்து இன்னொரு ராசியை கடப்பார் அப்படிங்கிறது நிதர்சனமான உண்மை. சில நேரங்களில் பார்த்திங்கன்னா ஒரு ராசியிலேருந்து இன்னொரு ராசியை அதிசாரமாக முன்னோக்கி போவார், சில நேரங்களில் வக்ரமாக்கி பின்னோக்கி வருவார் அப்படிங்கிறது இயல்பு. ஆனால் ஒரு ராசியில் ஒரு வருடம் இருப்பார் அப்படிங்கிறது கணக்கு. ஸோ அப்படிப்பட்ட நிலையில் இந்த வருடம் மட்டும் என்ன விசேஷம்? இந்த வருடம் மட்டும் ஏன் நம்ம குரு பயிற்சியை ரொம்ப அதிகமாக யோசிக்கும், அதிகமாக ஒரு எதிர்பார்ப்போடு பார்க்குறோம் அப்படின்னா, அதாவது குரு பகவான் எல்லா ராசிக்குள்ளேயும் நுழைவார், உண்மை. ஸோ அப்படிப்பட்ட குரு பகவான் தனக்கு பிடிச்ச வீடு, தனக்கு மிகவும் பிடித்த வீடான கடக ராசிக்குள்ளே தான் உச்சம் பெற்ற வீட்டுக்குள்ளே போகிறது தான் இந்த வருடத்தில் மிகப்பெரிய சிறப்பு. அதாவது ஒரு ராசியை விட்டு இன்னொரு ராசியை கடந்து வர ஒரு வருடம். அப்போ கடகராசிக்குள்ளே கிட்டத்தட்ட ஒரு 12 வருடத்துக்கு முன்னாடி வந்த குரு பகவான் தற்போது உள்ளே வரப்போகிறார். அப்படிங்கும்போது இந்த உச்சம் பெற்ற குரு உங்களுடைய லைஃப்பில் என்னென்ன மாற்றங்களை கொடுக்க போகிறார், என்னென்ன முன்னேற்றங்களை கொடுக்க போகிறார்னு சொல்லி பார்க்க போகிறோம். பொதுவாகவே பார்த்திங்கன்னா வருட கிரகங்கள் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது சனி பகவான், ராகேது பகவான், இந்த 2 கிரகங்களுடைய பெயர்ச்சினாலே நம்ம எல்லாருக்குமே ஒரு பதட்டம் வரும். சார் சனி பயிற்சி வருது சார், எதுவும் பிரச்சனை வந்துடுமா? ராகேது பயிற்சி வருதே, ஏதாவது ப்ராப்ளங்களை சந்திப்போமோ அப்படிங்கிற ஒரு பதட்டத்தோடு பார்ப்போம். ஆனால் அந்த சுப கிரகமான குரு பகவான் மட்டும் பெயர்ச்சி ஆறான்னா எல்லாருக்கும் ஒரு சந்தோஷம். அப்பாடி செம, குரு வந்துட்டாரியா, நம்ம கவலையே பட தேவையில்லை அப்படின்னு சொல்லி நம்ம நினைக்கக்கூடிய அளவுக்கு அவர் நிறைய விஷயங்களில் மாற்றத்தை கொடுப்பார். அதே போல் இன்னொரு விஷயம் என்ன பார்த்திங்கன்னா, குருவுடைய இருக்கும் இடத்துக்கு மதிப்பை விட, அதாவது ஸ்தான பலத்தை விட அவருக்கு பார்வை பலம் சூப்பராக இருக்கும். குரு பார்த்தால் கோடி நன்மைன்னு சொல்லுவோம், கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஸோ அப்படிப்பட்ட குரு பகவான் கடக ராசிக்குள்ளே அமர்ந்து கிட்டத்தட்ட தன்னுடைய 5ஆம் பார்வை மூலமாக விருச்சக ராசியை பார்க்க, தன்னுடைய 7ஆம் பார்வை மூலமாக மகர ராசியை பார்க்க, தன்னுடைய 9ஆம் பார்வை மூலமாக மீன ராசியை, தன்னுடைய ராசியவே பார்க்க. ஸோ அப்படி பார்க்கும்பொழுது உங்களுடைய லைஃப்பில் உங்களுடைய ராசியின் அடிப்படையில் அந்த ஸ்தானம் எத்தனாம் இடம், அவருடைய பார்வை உங்களுடைய ராசிக்கு எத்தனாம் இடமாக வருதோ அந்த இடங்கள் எல்லாமே வலிமை அடையும், ஒரு வெற்றி பெறக்கூடிய தன்மையில், ஒரு மாற்றத்தை கொடுக்கக்கூடிய தன்மையில் இருக்கும் என்பது நிதர்சனமான உண்மை. ஸோ உங்களுடைய ராசிக்கு குரு பகவான் என்ன பண்ண போகிறாங்கிறத பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கும்ப ராசி அன்பர்களுக்கு காலச்சக்கரத்துக்கு 11ஆம் இடம் கும்பம், ரகசியத்தின் பொக்கிஷம். எப்படி விருச்சக ராசிக்காங்கிட்ட ஒரு ரகசியத்தை சொன்னால் அப்படியே ஒரு அவ்வளோ தூரம் ஒரு என்ன சொல்லுன்னா பாதுகாப்பாக வச்சு உயிரே போனாலும் விட்டு கொடுக்க மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி ரகசியத்தை விட்டு கொடுக்க மாட்டாங்களோ, அதே போல் தான் உங்கள்கிட்டையும் ஒரு ரகசியம் சொன்னால் நீங்கள் எந்த ஒரு சூழ்நிலும் 7 பிறவி எடுத்தாலும் நீங்கள் சொன்ன ரகசியத்தை வெளியே சொல்ல மாட்டேன் அப்படிங்கிற ஒரு ரகசியத்தை ஒரு ஒரு பாதுகாப்பாக பேணி காக்கக்கூடிய தன்மை உங்களுக்கு உண்டு. அப்படிப்பட்ட ஒரு பாதுகாப்பு கொண்ட கும்பராசி என்பவர்களுக்கு கிட்டத்தட்ட உங்களோட லைஃப்பில் ஒரு 5 வருட காலமாக அனுபவ பாடத்தை கற்றுக்கிட்டீங்க. இந்த 5 வருடத்தில் உங்களுடைய ராசியின் அதிபதியான சனி பகவானே உங்களுக்கு நிறைய பக்குவத்தை ஏற்படுத்தி கொடுத்தார், நிறைய விஷயங்களை பாடத்தை கற்றுக் கொடுத்தார். காதல் பண்ணேன், காதலில் தோல்வி, காதல் மூலமாக திருமணம் முடித்தேன், திருமணம் முடித்தேன், காதல் பண்ணும்போது மானே தேனே பொன்மானே அன்பே உயிரே என்று என்னை ஒரு வசப்பாடின வாய் இப்போ என்ன தான் தவறான வார்த்தைகளை பேசுது. என்னை புரிஞ்சுக்கிறாம, அதாவது மான் போல் இருக்கிற என்னை மறந்துட்டு குரங்கு போல் இருக்கக்கூடிய நபர்களை தேடி போகிற ஒரு பார்ட்னரை தேர்ந்தெடுத்தது எனக்கு மிக கஷ்டமாக இருக்குது அப்படின்னு நினைக்கக்கூடிய கும்பராசி என்பவர்களுக்கு உறுதியாக உண்மையான உறவை உங்களுடைய பார்ட்னர் புரிஞ்சுக்கிட்டு உங்கள் மேலே அன்பு காட்ட போகிறார். பொதுவாகவே கும்பராசி என்பவர்களுக்கு உண்மையான காதல் கிடச்சிட்டா அது மிகப்பெரிய வெற்றி. அதே காதல் உண்மையான கணவனாக, உண்மையாக மனைவியாக லைஃப் லாங் இருந்துட்டாங்கன்னா அது மிகப்பெரிய சாதனை.
ஆனால் அது கிட்டத்தட்ட ஒரு 80% கும்பராசி என்பவர்களுக்கு நிறைய போராட்டங்கள் நடந்துக்கிருக்கு. ஸோ இந்த நிலையில் இந்த போராட்டத்துக்கு ஒரு முடிவு கிடையாதா, குழப்பத்துக்கு ஒரு விடிவு காலம் கிடையாதா அப்படின்னு நினைக்கிற உங்களோட லைஃப்பில் உறுதியாக குரு பயிற்சிக்கு அப்புறம் ஒரு நிறைய மாற்றங்களை, நிறைய உணர்வுபூர்வமான ஒரு செயல்பாடுகளை சந்திக்க போகிறீங்க. கும்ப ராசியில் யார் யாரெல்லாம் குழந்தை பாக்கியத்துக்காக காத்திருக்கீங்களோ உறுதியாக குழந்தை பாக்கியம் உண்டு. உங்களுடைய ராசிக்கு 6ஆம் இடத்துல அமர்ந்த குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு 2ஆம் வீட்டை பார்க்குறார். அதேபோல் உங்களுடைய ராசிக்கு சரியாக 10ஆம் வீட்டை பார்க்குறார். உங்களுடைய ராசிக்கு 12ஆம் வீட்டையும் பார்க்குறார். அப்போ தன வரவு சம்பந்தப்பட்ட விஷயங்களை வெற்றி உண்டு. பொருளாதாரம் இல்லைங்கிற வார்த்தை இனிமேல் உங்களுக்கு கிடையாது. நீங்கள் கொடுத்து வச்ச காசு உங்களுக்கு திரும்ப வரும். நீங்கள் உழைச்ச உழைப்புக்கேற்ற ஊதியம் வரும். நிம்மதியான தூக்கம் இருக்கும். வெளிநாட்டு பயணம் உண்டு. சொந்த தொழில் தொடங்கி பல போராட்டங்களை சந்திக்கக்கூடிய நபர்களாக நீங்கள் இருக்கீங்கன்னா இனிமேல் தொழிலில் ஏற்றம் உண்டு. தொழிலுக்காக உங்களுடைய வாழ்க்கையை தியாகம் செய்த ஒரு அற்புதமான சூழ்நிலையில் இனிமேல் தொழில் மூலமாக நீங்கள் பெரிய ஒரு மாற்றத்தையும் உயர்ந்த இடத்துக்கு செல்லக்கூடிய ஒரு வாய்ப்பும் கிரக ரீதியாக ஏற்பட போகுது. அதே போல் கடின உழைப்புக்கேற்ற ஊதியம் கிடைக்கல, அதற்கான அங்கீகாரம் கிடைக்கல நீங்கள் எதிர்பார்க்குறீங்கன்னா உறுதியாக உங்கள் லைஃப்பில் இனிமே தாங்க உங்களுடைய ஒரு மதிப்பும் மரியாதையும் அங்கீகாரமும் அந்தஸ்தும் பதவி உயர்வும் கிடைக்கக்கூடிய வாய்ப்பை குரு பகவான் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்க போகிறார் என்பது உண்மை. கும்பம் குழப்பமில்லாத வாழ்க்கை, கும்பம் மகிழ்ச்சியான வாழ்க்கை, கும்பராசி என்பர்கள் சிறப்பாக செயல்படக்கூடிய வாய்ப்பு குரு பகவான் மூலமாக கிடைக்கப் போகிறது என்பது நிதர்சனமான உண்மை.